திவ்யஸ்பிரித் சாந்தவானவர் திருநாளுக்கு பின் வரும் 15வது ஞாயிற்றுக்கிழமைக்கான பிரசங்கம். உலகத்தின் மனிதர்கள் மரிக்கும்போது சாதாரணமாக என்ன நிகழ்கிறது என்பதின் பேரில் அச்சிஸ்டர் அல்ஃபோன்ஸ் மரி லிகோரியார் நிகழ்த்திய தியான பிரசங்கம். இதோ தன் தாய்க்கு ஏககுமாரனாகிய ஒருவன் மரித்து வெளியே கொண்டு வரப்பட்டான். இன்றைய சுவிசேஷத்தில் நமது ஆண்டவர் நயீம் பட்டணத்திற்கு சென்றபோது இறந்து போன ஒருவனை சந்தித்ததை பற்றி வாசிக்கிறோம். அவன் அவனுடைய தாய்க்கு ஏககுமாரனாயிருந்தான். புதைக்கப்படும்படியாக நகரத்திற்கு வெளியே அவன் கொண்டு வரப்பட்டான். இதோ மரித்த ஒருவன் வெளியே கொண்டு வரப்பட்டான். இந்த தியானத்தை மேலே தொடர்வதற்கு முன்னதாக இந்த வார்த்தைகளுடன் நிறுத்திக்கொண்டு மரணத்தை நினைவு கூறுவோமாக. நம் பரிசுத்த தாய் திருச்சபை ஒவ்வொரு வருடமும் சாம்பல் புதன்கிழமை அன்று மனிதனே நீ மண்ணாயிருக்கிறாய், மண்ணுக்கே திரும்புவாய் என்று ஒவ்வொரு கிறிஸ்துவனிடமும் கூறும்படியாக தம் குருக்களை இயக்குகிறது. ஓ மனிதர்கள் தங்கள் கண்களுக்கு முன்பாக எப்போதும் மரணத்தை கொண்டிருப்பார்களேயாகில் அவர்கள் நிச்சயமாக இவ்வளவு கெட்ட ஜீவியம் ஜீவிக்க மாட்டார்கள். பிரியமுள்ள சகோதரரே, இப்போது உங்கள் இருதயத்தில் மரணத்தினுடைய நினைவை ஆழமாக பதிய செய்யும்படி இன்று நான் உங்கள் கண்முன்பாக நடைமுறை மரணத்தை பற்றி அல்லது உலகத்தின் மனிதர்களுடைய மரணத்தின் போது சாதாரணமாக என்ன நிகழ்கிறது என்பதின் விவரத்தையும் அதை சுற்றியிருக்கும் சூழல்களையும் நிறுத்தி வைப்பேன். ஆகையால் கடைசி வியாதியின் சமயத்தில் என்ன நிகழ்கிறது என்பதை முதல் தியான கருத்தாகவும், கடைசி தேவதிர்யானமானங்கள் பெறும்போது என்ன நிகழ்கிறது என்பதை இரண்டாம் தியான கருத்தாகவும், மரணத்தின் போது என்ன நிகழ்கிறது என்பதை மூன்றாம் தியான கருத்தாகவும் நாம் பார்க்கலாம். முதல் தியான கருத்து, கடைசி வியாதியின் போது என்ன நிகழ்கிறது? தன் வழக்கமான பாவத்திலேயே எப்போதும் ஜீவித்த ஒரு பாவியை பற்றி இந்த பிரசங்கத்தில் நான் கூறப்போகிறதில்லை. ஆனால் உலகத்தையே எப்போதும் சதமாக கொண்டு தன் இரட்சணியத்தை பற்றிய அக்கறையே இல்லாமல் உலக பிரச்சனைகளிலும் மனித தொடர்புகளிலும் பகைகளிலும் பாராட்டு விழாக்களிலும் விருந்து உபசரிப்புகளிலும் விளையாட்டுகளிலும் சிக்கி உழன்று கொண்டிருக்கும் உலக நேசர்களை பற்றி பேசுவேன். இத்தகைய மனிதன் அடிக்கடி சாவான பாவங்களில் விழுகிறான். குறிப்பிடப்படும்படியான கால நேரத்திற்கு பிறகு அவன் அந்த பாவங்களுக்காக பாவ சங்கீர்த்தனம் செய்வான். ஒரே வரியில் கூற வேண்டுமெனில் அவன் மறுபடியும் ஒரே பாவத்தில் விழக்கூடிய பாவியாக இருக்கிறான். பொதுவாக அவன் சர்வேசனுடன் பகையுடன் ஜீவிக்கிறான். அதே சமயம் குறைந்தபட்சமாக பொதுவாக மனசாட்சியினுடைய கனமான சந்தேகங்களால் குழப்பத்திற்கும் திகைப்பிற்கும் அவ்வப்போது உட்படுவான். இத்தகைய மனிதர்களின் சாவின் போது சாதாரணமாக என்ன நிகழ்கிறது என்பதை பற்றி பார்ப்போமாக. அவருடைய ஜீவியத்தில் கடைசியாக வருகிற வியாதி தோன்றும் சமயத்திலிருந்து ஆரம்பிப்போமாக. காலையில் எழுந்ததும் வழக்கம்போல் தன் உலக காரியங்களை அவன் கவனிக்க துவக்குகிறான். அச்சமயம் மிக கடுமையான தலைவலி வருகிறது. அந்த வலி தாங்க முடியாதபடி அவனை அலைக்கழிக்கிறது. குளிர் நடுக்கம் வந்து அவனுடைய சரீரத்தின் அனைத்து உறுப்புகளையும் பாதிக்கிறது. வயிற்று வலியும் மாபெரும் நரம்பு தளர்ச்சியும் அவனை ஆட்கொள்கின்றன. உடனடியாக அவன் வீடு திரும்பி படுக்கையில் படுத்து விடுகிறான். அவனுடைய மனைவி, சகோதரிகள், பிள்ளைகள் மற்றும் உறவினர்கள் அவனிடம் ஓடி வந்து என்ன ஆயிற்று, உடம்பு சரியில்லையா என்று உணவுகிறார்கள். அதற்கு அவன், எனக்கு உடம்பு சரியாக இல்லை, என்னால் நிற்க முடியவில்லை, தலைவலி பயங்கரமாக இருக்கிறது என்கிறான். அதற்கு அவர்கள், ஒருவேளை உனக்கு காய்ச்சல் இருக்கக்கூடும் என்று கூறுகிறார்கள். அவன், அப்படித்தான் இருக்க வேண்டும், மருத்துவரை வரவழையுங்கள் என்று கூறுகிறான். அவன் குளிர் காய்ச்சலினால் தலை முதல் பாதம் வரை நடுங்கிக் கொண்டிருக்கிறான். கம்பளி போர்வைகளால் போர்த்திவிடப்படுகிறான். இருப்பினும் குளிர் அடங்காமல் 1 அல்லது 2 மணி நேரம் நீடிக்கிறது.
பின்னர் உடம்பு முழுவதும் எரிகிற அளவிற்கு உஷ்ணம் உண்டாகிறது. மருத்துவர் வருகிறார். நோயாளியின் நாடி துடிப்பை பரிசோதிக்கிறார். அவனுக்கு கடுமையான காய்ச்சல் நோய் வந்திருப்பதாக தெரிவிக்கிறார். மேலும் நோயாளியிடம், நீங்கள் வெளியே எங்காவது சென்று எதையாவது ஒத்துக்கொள்ளாத உணவை சாப்பிட்டீர்களா என்று கேட்கிறார். அதற்கு அவன், ஆம், சில நாட்களுக்கு முன் என் நண்பர்களுடன் சேர்ந்து ஒரு இரவில் வெளியே சென்றபோது எனக்கு சளி பிடித்தது. அதன் பின் அவர்களுடன் சேர்ந்து ஒரு விருந்தில் வயிறு முட்டை சாப்பிட்டேன் என்கிறான். உடனே மருத்துவர் அவனிடம், வயிற்றுக் கோளாறினால் இந்த வியாதி உங்களுக்கு வந்திருக்கிறது, அல்லது பருவகால மாற்றத்தினால் இவ்வகையான காய்ச்சல் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இதை எளிதாக குணப்படுத்தி விடலாம். இன்றைக்கு ஒன்றும் சாப்பிடாதீர்கள், தேநீர் அருந்துங்கள், வியாதியையே நினைத்து கவலைப்படாதீர்கள், சந்தோஷமாயிருங்கள், எல்லாம் சரியாகிவிடும், நாளைக்கு வந்து பார்க்கிறேன் என்று கூறிவிட்டு சென்று விடுகிறார். ஓ சர்வேஸ்வரனுடைய சமணசானவர் மருத்துவரிடம், நோயாளியிடம், என்ன கூறினீர்? இந்த வியாதியில் ஆபத்து இல்லை என்று என்னிடம் நீர் கூற முடியுமா என்று கேட்பாரேயாகில் மருத்துவருடைய பதில் என்னவாயிருக்கும்? அவருடைய வியாதியின் முதல் அறிகுறிகள் மூலமாக தேவநீதியின் எக்காலத்தினுடைய ஒளி இந்த மனிதனுடைய இறப்பை பற்றிய அறிவிப்பை செய்தது. அவனை பொறுத்தமட்டில் சர்வேசனுடைய பழிவாங்குதல் தன் அலுவலை அவனிடத்தில் துவக்கிவிட்டது. அன்று இரவு வருகிறது. நிர்பாக்கினால் உறங்கவோ ஓய்வெடுக்கவோ கூடாமல் போனது. மூச்சு திணறலும் தலைவலியும் அதிகரிக்கிறது. அதிகாலை விடுவதற்கு முன்னரே அவன் குடும்பத்தினர் ஒருவரை தன் பக்கமாக அழைக்கிறான். உறவினர்கள் அவன் அருகில் வந்து, நன்றாக உறங்கினாயா என்று கேட்கின்றனர். அதற்கு அவன், இரவு முழுவதும் என்னால் என் கண்களை மூடக்கூட முடியவில்லை. ஐயோ, எவ்வளவு அதிகமான வலி வேதனையை நான் அனுபவிக்கிறேன். தலைவலி தாங்க முடியாமல் இருக்கிறது. ஓ கடவுளே, நான் எவ்வளவாக நசுக்கப்படுகிறேன். மூர்க்கத்தனமாக என் தலை வலிக்கிறது. 2 ஆணிகளால் என் தலை குத்தி ஊடுருவப்பட்டது போல் சகிக்கக்கூடாமல் வலிக்கிறதே. மருத்துவரை உடனே வரச் சொல்லுங்கள் என்று கூறுகிறான். மருத்துவர் வருகிறார். அவனுக்கு காய்ச்சல் அதிகரித்திருப்பதை கண்டறிகிறார். இருப்பினும் நோயாளிக்கு நம்பிக்கை அளிக்கும் விதமாக, தைரியமாயிருங்கள், அபாயம் ஒன்றுமில்லை, இந்த வியாதிக்கு அதற்கான காலக்கெடு ஒன்று உண்டு, அதுவரைக்கும் பொறுத்து கொள்ளுங்கள். இந்த வியாதியுடன் வந்திருக்கும் காய்ச்சல் இந்த வியாதியை உடலிலிருந்து நீக்கிவிடும் என்று கூறுகிறார். 3ஆம் நாள் வருகிறது. நோயாளியின் நிலைமை இன்னும் மோசமாகிறது. 4ஆம் நாள் வருகிறது. விஷக்கட்டியினால் வரும் காய்ச்சல் நோயின் அறிகுறிகள் தென்படுகின்றன. அவனுடைய நாக்கு கருமையாக மாறுகிறது. சாப்பிடும் உணவின் சுவையை அறியாதபடி நாக்கு மரத்து போகிறது. அவனுடைய எல்லா உறுப்புகளும் ஓய்வில்லாமல் அலைக்கழிக்கப்படுகின்றன. ஜன்னி காய்ச்சல் ஆரம்பிக்கிறது. மருத்துவர் காய்ச்சல் மிக அதிகமாக இருப்பதால் செயற்கை முறையில் அவனுடைய கழிவுகளை அகற்றுவதிலும் அவனுடைய உடலிலிருந்து இரத்தத்தை வடிய விடுவதிலும் ஈடுபட்டார். ஐஸ் தண்ணீரை வைத்து அவனுக்கு ஒத்தடம் கொடுத்தார். பின் மருத்துவர் அவனுடைய உறவினர்களிடம், இந்த வியாதி மகா கடுமையானதாக இருக்கிறது, மற்ற மருத்துவர்களையும் கூப்பிடுங்கள், எல்லா மருத்துவர்களுடைய மருத்துவ ஆலோசனையை பெறலாம், அதன்படி நாம் இவருக்கு சிகிச்சை அளிக்கலாம் என்று ரகசியமாக கூறுகிறார். ஆனால் அதற்கு மாறாக நோயாளியிடம் மருத்துவர், மகிழ்ச்சியாயிருங்கள், ஆபத்து ஒன்றுமில்லை என்று கூறி நம்பிக்கையை அளிக்கிறார். இவ்விதமாக மருத்துவரும் உறவினர்களும் அவன் வியாதியை குணப்படுத்துவதற்கு தேவையான மாற்று மருந்துகள் பற்றியும் இன்னும் அதிக மருத்துவர்களை வரவழைப்பதை பற்றியும் அவர்களிடம் சரியான மருத்துவ ஆலோசனை பெறுவதை பற்றியும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவன் பாவ சங்கீர்த்தனம் செய்ய வேண்டும் என்பதை பற்றியோ அல்லது கடைசி தேவதர்வியானமானங்கள் பெறுவதை பற்றியோ ஒரு வார்த்தை முதலாய் பேச மாட்டார்கள். இத்தகைய மருத்துவர்கள் எவ்வாறு இரட்சணியமடையக்கூடும் என்பது எனக்கு தெரியவில்லை. 5ஆம் பத்திநாதர் பாப்பரசர் மருத்துவர்களுக்காக எழுதிய ஆணைமடல் இன்னும் செயல்பாட்டில் இருக்கிறது. மருத்துவர்களும் மருத்துவ பட்டம் பெறும்போது ஆணையிட்டு இந்த வாக்குறுதி எடுக்கின்றனர். அதன்படி ஒருவனுடைய வியாதி 3 நாட்களுக்கு மேல் நீடித்தால் மருத்துவர்கள் வியாதியஸ்தனை பாவ சங்கீர்த்தனம் செய்யும்படி வலியுறுத்த வேண்டும். அவன் பாவ சங்கீர்த்தனம் செய்த பிறகுதான் மருத்துவர்கள் வியாதியஸ்தனுக்கு சிகிச்சையை தொடர்ந்து அளிக்க முடியும்.
ஆனால் சில மருத்துவர்கள் இந்த வாக்குறுதியை அனுசரிக்கிறதில்லை. ஆதலால் தான் அநேக நிர்பாக்கிய ஆத்துமங்கள் நித்திய கேட்டிற்கு தீர்ப்பிடப்படுகின்றனர். ஏனெனில் வியாதியஸ்தன் வியாதி முற்றும்போது புத்தியை இழந்துவிட நேரிடும். அச்சமயம் அவன் பாவ சங்கீர்த்தனம் எவ்வாறு செய்யக்கூடும்? அப்படியே புத்தி இல்லாமல் செய்யும் பாவ சங்கீர்த்தனத்தினால் அவனுடைய ஆத்துமத்திற்கு என்ன நன்மை ஏற்படக்கூடும்? அவன் அப்போது நித்தியத்திற்குமாக இழக்கப்படுகிறான். பிரியமான சகோதரரே, நீங்கள் வியாதியில் விடும்போது பாவ சங்கீர்த்தனம் செய்வதற்காக குருவானவரை அழையுங்கள் என்று மருத்துவர் உங்களிடம் கூறும் வரை காத்திருக்காதீர்கள். நீங்களாகவே குருவை கூப்பிடுங்கள். ஏனெனில் நோயாளி வருத்தப்படக்கூடும் என்பதற்காக மருத்துவர்கள் உச்சக்கட்ட ஆபத்து வரும் வரை அவனுடைய நோயின் அபாயத்தை பற்றி அவனுக்கு எச்சரிக்காமல் இருந்து விடுவார்கள். ஆகவே சகோதரரே, முதலில் ஆத்துமத்தினுடைய மருத்துவரான குருவானவரை வரவழையுங்கள். அதன் பிறகு உங்கள் சரீரத்தினுடைய மருத்துவரை வரவழையுங்கள். இச்சமயத்தில் உன்னுடைய ஆத்துமம் ஆபத்தில் இருந்தால் உன்னுடைய நித்திய ஜீவியமும் ஆபத்தில் இருக்கும். இப்போது நீ தவறு இழைப்பாயானால் முடிவில்லாத நித்தியத்திற்குமாக நீ தவறு இழைத்தவனாவாய். உன்னுடைய குற்றம் ஒருபோதும் பரிகரிக்க முடியாத குற்றமாகிவிடும். மருத்துவர் நோயாளியிடமிருந்து நோயின் அபாயத்தை மறைத்து விடுகிறார். அவனுடைய உறவினர்களோ இன்னும் மோசமாக நடந்து கொள்கின்றனர். அவனிடம் பொய்களை கூறி அவனை ஏமாற்றுகின்றனர். விரைவிலேயே அவனுடைய நோய் முற்றிலும் குணமாகிவிடும் என்று மருத்துவர் நம்பிக்கை அளிப்பதாக கூறுவார்கள். சதிகாரரும் காட்டு மிராண்டிகளுமாக அவனுடைய உறவினர்கள் அவன் மட்டில் நடந்து கொள்கின்றனர். மகா மோசமான எதிரிகளாக நடந்து கொள்கின்றனர். நோயாளி தன்னுடைய ஆத்துமத்தின் கணக்கை சுரேசனிடம் ஒப்புவிப்பதற்கான ஆயத்தத்தில் ஈடுபடும்படியாக அவனுடைய நோயின் அபாயத்தை அறிவித்து அவனை எச்சரிப்பது அவனுடைய உறவினர்களுடைய கடமையாக இருந்த போதிலும் அதற்கு பதிலாக அவனை புகழ்கின்றனர், அவனை ஏமாற்றுகின்றனர். அவனுடைய ஆத்துமம் நித்திய கேட்டின் நிலைமையிலேயே அவன் மரிப்பதற்கு காரணமாகின்றனர். ஆனால் அவனுடைய வியாதியின் உச்சக்கட்ட வலி வேதனைகளிலிருந்தும் தன் சரீரம் முழுவதும் ஓய்வில்லாமல் அலைக்கழிக்கப்படுவதிலிருந்தும் தன்னை சந்திக்கும் உறவினர்களுடைய மௌனத்திலிருந்தும் அவருடைய கண்களிலிருந்து வழிந்தோடும் கண்ணீர்களிலிருந்தும் நிர்பாக்கியனான நோயாளி இறுதியாக தனக்கு வந்திருக்கும் நோய் மரணத்தை கொண்டு வந்திருக்கிறது என்பதை கண்டுணர்கிறான். அந்தோ மரணத்தின் நேரம் வந்துவிட்டது, நான் எரிந்து விடுவேன் என்கிற அச்சத்தினால் அவர்கள் எல்லோரும் இதை பற்றி என்னை எச்சரிக்காமல் இருந்துவிட்டனர் என்று இறுதியில் நோயாளி கூறுவான். அவனுடைய உறவினர்கள் மரண அபாயத்தில் இருப்பதாக இன்னும் கூட அவனுக்கு அறிவிக்காமல் இருப்பார்கள். ஆனால் அதே சமயம் அவர்கள் அவரவருடைய காரியங்களில் ஆவலுடன் ஈடுபட துவங்குகின்றனர். பின் உயில் எழுதுபவரை வீட்டிற்கு வரவழைப்பார்கள். தங்களுக்கு மிகப்பெரிய சொத்தை நோயாளி எழுதி வைப்பார் என்கிற ஆவலுடன் இருப்பார்கள். நோயாளி உயில் எழுதுபவரை கண்டதும் யார் இவர் என்று கேட்பான். அதற்கு உறவினர்கள், உங்களுடைய திருப்திக்காகத்தான் நாங்கள் இவரை வரவழைத்தோம். உயில் எழுதி வைக்க நீங்கள் ஒருவேளை ஆசைப்பட்டிருக்கலாம் அல்லவா என்று கூறுவார்கள். உடனே நோயாளி, அப்படியென்றால் எனக்கு வந்திருக்கும் வியாதினால் நான் இறந்து விடுவேனா, நான் ஜீவியத்தின் முடிவில் இருக்கிறேனா என்று கேட்பான். அதற்கு, இல்லை அப்பா, உயில் எழுதுவதற்கு அவசியமில்லை என்பது எங்களுக்கு தெரியும். ஆனால் என்றாவது ஒரு நாள் நீங்கள் கட்டாயமாக உயில் எழுத வேண்டும் அல்லவா? இப்பொழுது உங்கள் உடல் உறுப்புகள் சரியாக இருக்கும்போதே உயிலை எழுதினால் நன்றாக இருக்கும் என்பதற்காகத்தான் உயில் எழுதுபவரை வரவழைத்தோம் என்று அவனுடைய மகன் கூறுவான். உடனே நோயாளி, நல்லது, உயில் எழுதுபவர் வந்திருப்பதாலும் நான் உயில் எழுத வேண்டும் என்று நீங்கள் விரும்புவதாலும் என் இறுதி உயிலை எழுதுவேன் என்றான். உடனே உயில் எழுதுபவர், நீங்கள் எந்த தேவாலயத்தினுடைய கல்லறையில் அடக்கம் செய்யப்பட விரும்புகிறீர்கள் என்று கேட்பார். ஓ, அது அவனுக்கு எத்தகைய வேதனை தரும் கேள்வியாயிருக்கிறது. பின்னர் அவன் தன் ஆஸ்திகள் ஒவ்வொன்றையும் ஒவ்வொருவருக்காக பிரித்து கொடுக்கிறான். ஓ நிர்பாக்கிய மனிதனே, நீ என்ன செய்தாய்? இவ்வளவு சோர்வை அடைந்திருக்கிறாய். இந்த உலக ஆஸ்திகளையெல்லாம் சம்பாதிப்பதற்காக அநேக பாவங்களை கட்டிக்கொண்டு உன் மனசாட்சியின் மீது மிகப்பெரிய பாரத்தை சுமத்தினாய். இப்போது அவற்றையெல்லாம் நித்திய காலத்திற்குமாக வேறு ஒருவரிடம் அல்லது இந்த உலகத்திடம் ஒப்படைக்கிறாய். ஆனால் இதற்கு மாற்று மருந்து கிடையாது. மரணம் வரும்போது நாம் கட்டாயமாக சகலத்தையும் விட்டு செல்ல வேண்டும்.
தன் ஆசையின் மீதும் வீட்டின் மீதும் தோட்டத்தின் மீதும் பணத்தின் மீதும் சிற்றின்ப கேளிக்கைகள் மீதும் அவனுடைய இருதயம் நாட்டம் கொண்டிருந்ததால் சகல உலக உடைமைகளிலிருந்தும் பிரிக்கப்பட்டதால் அவன் மாபெரும் வேதனையை அனுபவிக்கிறான். மரணம் வருகிறது, அவனை தாக்குகிறது. அவனுடைய இருதயத்தை அது நேசித்த சகல பொருட்களிலிருந்தும் பிரிக்கிறது. இந்த மரண அடி நோயாளியை தாங்க முடியாத மாபெரும் வேதனைகளால் உபத்திரப்படுத்துகிறது. சகோதரரே, மரணம் வந்து மாபெரும் வலி வேதனையுடன் நம் இருதயங்களை உலகப் பொருட்களிலிருந்து பிரிப்பதற்கும் நம் இரட்சணியத்தை அபாயத்தில் நிறுத்தி வைப்பதற்கு முன்பாக உலகப் பொருட்களின் மீதான பற்றுதல்களிலிருந்து நாம் நம் இருதயங்களை பிரித்து வைத்து பாதுகாத்து கொள்வோமாக. இரண்டாம் தியான கருத்து. கடைசி தேவதுரிய அனுமானங்களை நோயாளி பெறும்போது என்ன நிகழ்கிறது? இதோ இறந்து கொண்டிருக்கிற நோயாளி உயிரை எழுதிவிட்டான். அவனுக்கு வியாதி வந்து 8 அல்லது 10 நாட்கள் கழிந்த பிறகு அவனுடைய வியாதி இன்னும் அதிக மோசமாகி போனதையும் அவன் மரணத் தருவாயில் இருப்பதையும் கண்ட அவனுடைய உறவினர்களில் ஒருவன் குருவானவரை எப்போது வரவழைக்கலாம்? இவர் உலகத்தினுடைய மனிதராகவே வாழ்ந்து விட்டார். இவர் ஒரு அச்சிஷ்டவர் அல்ல என்பதை நாம் அறிவோம் என்று கூறுவான். அதற்கு எல்லோரும் குருவை வரவழைப்பதற்கு சம்மதிப்பார்கள். ஆனால் ஒருவர் கூட நோயாளியிடம் இதை பற்றி பேச மாட்டார்கள். பங்கு சுவாமியாரிடம் ஆள் அனுப்புவார்கள். அவரிடம் நோயாளி மரண தருவாயில் இருப்பதை பற்றி அறியப்படுத்தி கடைசி தேவதுரிய அனுமானங்களை அளிக்கும்படி கேட்டுக்கொள்வார்கள். ஆனால் அதற்குள் நோயாளி தன் உறுப்புகளை பயன்படுத்தக்கூடாத மோசமான நிலைமைக்கு வந்து விடுகிறான். குருவானவர் வருகிறார். நோயாளி எந்த நிலைமையில் இருக்கிறார் என்றும் எத்தகைய ஜீவித்தை ஜீவித்தார் என்றும் அவனுடைய குடும்பத்தினரிடம் குரு விசாரிக்கிறார். நோயாளி ஜீவிய காலத்தில் வேத கடமைகளில் அலட்சியமாக ஜீவித்ததையும் நிகழ்ந்த சகல காரியங்கள் மற்றும் அங்கு நிலவுகிற சூழல்கள் மூலமாக நோயாளி தன் நீச ஆத்துமத்தினுடைய இரட்சணித்திற்காக நடுங்கிக் கொண்டிருப்பதையும் குரு கண்டுபிடிக்கிறார். நோயாளிக்கு மிக குறுகிய கால நேரமே எஞ்சியிருப்பதைக் கண்டு குரு உறவினர்கள் எல்லோரையும் இனி ஒருபோதும் திரும்பி வராதபடிக்கு நோயாளியின் அறையை விட்டு வெளியேறும்படி கூறுகிறார். குருவானவர் நோயாளிக்கு வணக்கம் கூறுகின்றார். நோயாளி குருவை பார்த்து, யார் நீங்கள் என்று கேட்கிறான். அதற்கு நான் பங்கு சுவாமியார் என்று குரு பதிலளிக்கிறார். மேலும் அவர் நோயாளியிடம், நான் உனக்கு ஏதாவது செய்ய விரும்புகிறாயா என்று கேட்கிறார். உனக்கு மிக கடினமான நோய் வந்திருப்பதை அறிந்ததால் உன்னை உன்னுடைய சிருஷ்டிகருடன் ஒப்புரவாக்குவதற்காக வந்திருக்கிறேன் என்று கூறுகிறார். அதற்கு நோயாளி, சுவாமி, நான் உங்களுக்கு மிகவும் கடன்பட்டிருக்கிறேன். ஆனால் இப்போதைக்கு எனக்கு சிறிது நேரம் ஓய்வு தேவை என்பதை உங்களிடம் பணிவுடன் கூறுகிறேன். பல இரவுகளாக நான் தூக்கம் இல்லாமல் இருக்கிறேன். என்னால் பேச முடியவில்லை. எனக்காக சர்வேசனிடம் வேண்டிக் கொள்ளுங்கள் என்று கூறுகிறான். அவனுடைய ஆத்மமும் சரீரமும் ஆபத்தான நிலைமையில் இருப்பதை நன்கு அறிந்திருந்த குரு நோயாளியிடம், நண்பனே, நமது ஆண்டவரும் மகாபுருஷ தேவமாதாவும் உன்னை இந்த வியாதியிலிருந்து விடுவிப்பார்கள் என்று நம்புவோம். ஆனால் விரைவிலேயோ அல்லது சிறிது காலத்திற்கு பிறகோ நீ கட்டாயமாக சாகப் போகிறாய். உன் வியாதி மிக கடுமையானதாக இருக்கிறது. நீ இப்போது நல்ல பாவசிங்கத்தம் செய்வது உத்தமம். உன் ஆன்ம காரியங்களை ஒழுங்குபடுத்திக்கொள். ஒருவேளை மன உறுத்தல்களால் நீ அவதைப்படலாம். உன் மனதினுடைய கஷ்டங்களை தீர்த்து உனக்கு அமைதியளிக்கும் நோக்கத்திற்காகவே நான் வந்திருக்கிறேன் என்று கூறுகிறார். அதற்கு நோயாளி, சுவாமி, நான் கட்டாயமாக ஒரு மிக நீண்ட பாவசிங்கத்தனம் செய்ய வேண்டியிருக்கிறது. ஏனெனில் என் மனசாட்சி பாவங்களால் குழம்பி போய் பாரமாக கனத்திருக்கிறது. இப்போதைக்கு பாவசிங்கத்தனம் செய்யும் நிலைமையில் நான் இல்லை. என் தலை ஏதோ லேசானதாக உணர்கிறேன். மூச்சு விட முடியவில்லை. சுவாமி, இதை பற்றி நாளைக்கு நாம் பார்ப்போம். இன்று என்னால் முடியவில்லை என்று கூறுகிறான். ஆனால் என்னவாகும் என்று யாருக்கு தெரியும்? சில வகையான வியாதியின் தாக்குதல்கள் வந்தால் பாவசிங்கத்தனம் செய்வதற்கு உனக்கு கால நேரம் இல்லாமல் போய்விடும் என்று சுவாமியார் அவனை எச்சரிக்கிறார். அதற்கு நோயாளி, சுவாமி, இனிமேலும் என்னை உபத்திரப்படுத்தாதீர்கள். என்னால் முடியவில்லை என்று நான் கூறிவிட்டேன். அதை செய்வதற்கு என்னால் கூடாமல் இருக்கிறது என்று கூறிவிடுகிறான். ஆனால் நோயாளி பிழைப்பான் என்கிற நம்பிக்கையே போய்விட்டதால் குருவானவர் அவனிடம் எளிமையாகவும் நேரடியாகவும் பேச வேண்டிய கட்டாயத்தில் இருப்பதை உணர்ந்தவராக, உன்னுடைய ஜீவியம் விரைவில் முடியப் போகிறது. தயவு செய்து பாவசிங்கத்தனம் செய் என்று உன்னிடம் கெஞ்சி கேட்கிறேன். ஏனெனில்
ஒருவேளை நாளைக்கு நீ மரித்து விடலாம் என்று கூறி எச்சரிக்கிறார். அதற்கு அவன், சுவாமி, ஏன் நீங்கள் அவ்வாறு கூறுகிறீர்கள் என்று கேட்கிறான். உடனே குரு அவனிடம், ஏனென்றால் மருத்துவர்கள் அப்படித்தான் கூறிவிட்டார்கள் என்று பதிலளித்தார். அதை கேட்டதும் நோயாளி மருத்துவர்கள் பேரிலும் உறவினர்கள் பேரிலும் கோப வெறி கொண்டு, சதிகாரர்கள் என்னை ஏமாற்றி விட்டார்கள், என் ஆபத்தான நிலைமையை அறிந்திருந்த போதிலும் அவர்கள் அதை பற்றி அறிவிக்காமல் இருந்தனர், நான் எவ்வளவு நிர்பாக்கியன் என்று கூக்குரலிட்டு கத்துகிறான். குருவானவர் அவனிடம், நண்பனே, உன் பாவ சங்கீர்த்தனம் செய்வதில் இருக்கும் கஷ்டங்கள் பற்றி பயப்படாமல் உனக்கு நினைவில் இருக்கும் உன்னுடைய மிகப்பெரிய கனமான பாவங்களை மட்டும் கூறு, அதுவே போதுமானது. அதற்கு நான் உனக்கு உதவி செய்வேன், பயப்படாதே, உன் பாவங்களை பற்றி கூற துவக்கு என்று கூறுகிறார். இறக்கப் போகிற பாவியான நோயாளி உடனே தன்னையே வலுவந்தம் செய்து பாவ சங்கீர்த்தனத்தை செய்ய பெருமுயற்சி செய்கிறான். அவனுடைய மனது முழுவதுமாக குழம்பி இருக்கிறது. எங்கு எதில் துவங்குவது என்பதை அறியாமல் இருக்கிறான். அவன் தன்னுடைய பாவங்களை கூற முயற்சிக்கிறான், ஆனால் அவற்றை விளக்கமாக கூற இயலாமல் இருக்கிறான். குருவானவர் அச்சமயம் அவனுக்கு கூறுவதை மிக சொற்பமாகவே உணர்கிறான். இன்னும் சொற்பமாக அவன் அவற்றை புரிந்து கொள்கிறான். ஓ திவ்ய கர்த்தரே, இந்த நேரத்தில் இந்த நிலைமையில் உலக நேசர்கள் அலுவல்களிலேயே மகா முக்கியமான அலுவலான அவருடைய நித்திய ரட்சணத்தினுடைய அலுவலை கவனிப்பதற்கு கட்டாயமாக கடமைப்பட்டிருக்கின்றனர். குருவானவர் அவனுடைய பாவ சங்கீர்த்தனத்தில் அநேக பாவங்களை ஒருவேளை கேட்டிருக்கக்கூடும். அநேக பாவங்கள், அநேக துர்ப்பழக்கங்கள், ஆஸ்திகளை சேர்ப்பதற்காக மற்றவர்களின் உடைமைகள் மட்டிலும் நற்பெயர் மட்டிலும் ஊறு விளைவித்த குற்றங்கள் போன்ற பாவங்களை கேட்டிருக்கக்கூடும். ஆனால் அவற்றிற்கான முழுமையான மனஸ்தாபத்திற்கு பதிலாக உலக நேசனாகிய அந்த பாவி மிக குறைவான மனஸ்தாபத்துடனும் இனிமேல் அவற்றை ஒருபோதும் செய்கிறதில்லை என்கிற உறுதியான பிரதிஜையை எடுப்பதற்கு பதிலாக அரைக்குறை மனதில் எடுக்கப்பட்ட பிரதிஜையுடனும் நோயாளி அந்த பாவ சங்கீர்த்தனத்தை செய்திருப்பான். குருவானவர் தன்னால் கூடிய மட்டும் சாகும் தருவாயில் இருக்கும் நோயாளி பாவ சங்கீர்த்தனம் செய்வதற்கு உதவியிருப்பார். அவனுக்கு சிறு புத்திமதி கூறி உத்தவ மனசா மந்திரத்தை ஜபிக்கும்படி கூறுகிறார். ஆனால் இவனும் கர்தினால் பெல்லார்மின் ஆண்டகை சந்தித்த ஒரு சாகப்போகிற பாவையைப் போல் உத்தவ மனசா மந்திரத்தை பற்றி அதிகபட்சமான காரியம் என்றும் அதை பற்றி எனக்கு ஒன்றும் புரியாது என்றும் தேவ கிருபியால் கூறாமல் இருப்பானாக. ஒரு சமயம் கர்தினால் பெல்லார்மின் ஆண்டகை ஒரு சாகப்போகிற பாவியிடம் அவனுடைய பாவ சங்கீர்த்தனத்தை கேட்டபோது அவனிடம் உத்தவ மனசா மந்திரத்தை ஜபிக்கும்படி கூறினார். அதற்கு, சுவாமி, உங்களை வீணாக கஷ்டப்படுத்திக் கொள்ளாதீர்கள், இந்த காரியங்கள் எல்லாம் எனக்கு மிக அதிகமானவையாக இருக்கின்றன, இவற்றையெல்லாம் என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை என்று அந்த பாவி கூறிவிட்டான். நம்முடைய நோயாளி செய்த பாவ சங்கீர்த்தனத்தின் முடிவில் குருவானவர் அவனுடைய பாவங்களை மன்னித்து அவனுக்கு பாவ பொறுத்தல் ஆசீர்வாதம் அளிக்கிறார். ஆனால் சர்வேஸ்வரன் அவனை மன்னிக்கிறாரா என்பதை யார் அறிவார்? அவனுக்கு மன்னிப்பை அளித்த பிறகு குருவானவர் அவனிடம் இறுதி தேவதிவ்ய அனுமானமாக, நீ உட்கொள்ளப் போகிற திவ்ய நன்மையில் திவ்ய சேசுநாதரை உன் ஆத்துமத்தினுள் வரவேற்கும்படியாக நீ உன்னையே தயாரித்துக்கொள் என்று கூறுகிறார். அதற்கு அவன், இந்த இரவு விடுவதற்கு இன்னும் 4 அல்லது 5 மணி நேரம் மட்டுமே இருக்கிறது, அப்போது நான் திவ்ய நன்மை உட்கொள்வேன் என்கிறான். குரு அவனிடம், இல்லை, ஒருவேளை காலை நேரமே உனக்கு இல்லாமல் போய்விடலாம், நீ இப்போதே கட்டாயமாக திவ்ய நன்மையையும் அவஸ்தை பூசுதலையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று கூறுகிறார். நோயாளி உடனே, நான் எத்தகைய நிர்பாக்கியனாக இருக்கிறேன், அப்படியென்றால் நான் மரண தருவாயில் இருக்கிறேனா என்று கேட்பான். அவன் அவ்வாறு கேட்பதற்கான காரணம் இருக்கிறது. சில மருத்துவர்கள் நோயாளியின் எல்லா உறுப்புகளும் செயல் இழக்கும் வரை, அவன் தனது உணர்வுகள் எல்லாவற்றையும் இழந்துவிடும் மோசமான நிலைமையை அடையும் வரைக்கும் கூட கடைசி தேவதிவ்ய அனுமானம் அவன் பெறுவதை தள்ளி போடும் வழக்கத்தை கொண்டிருந்தனர். இது ஒரு பொதுவான ஏமாற்று வேலையாக இருந்தது. மரணத்திற்கான ஆபத்து நோயாளிகளுக்கு ஏற்படும் போது உடனே கடைசி திவ்ய நன்மை அளிக்கப்பட வேண்டும் என்பது வேத இயலாரின் பொதுவான கருத்தாகும். 14வது ஆசீர்வாதப்பர் பாப்பரசர் தனது 53வது ஆணை மடலில் ஒரு நோயாளி வியாதியில் கடின அவஸ்தைப்படும் போது அவஸ்தை பூசுதல் என்கிற தேவதிவ்ய அனுமானத்தை அவனுக்கு அளிக்கலாம் என்று குறிப்பிட்டிருக்கிறார். ஆகவே நோயாளி கடைசி திவ்ய நன்மை வாங்கக்கூடியவனாய் இருந்தால் அவனுக்கு அவஸ்தை பூசுதலும் அளிக்கப்பட வேண்டும். ஆகவே சில மருத்துவர்களின் பரிந்துரையின்படி கடைசி அவஸ்தை வரை காத்திருப்பது
அல்லது அவன் தன் உணர்வுகளை எல்லாம் இழக்கும் வரைக்கும் காத்திருப்பது அவசியமில்லாதது. அதுக்கு முன்னதாகவே கடைசி தேவதுரிய அனுமானங்களை நோயாளி பெற்றுக்கொள்ளும்படி பார்த்து கொள்ள வேண்டும். இதோ கடைசி திவ்ய நன்மையை குருவானவர் கொண்டு வருகிறார். அதற்கு முன்பாக வரும் பரிசாரகர்கள் மணி அடித்து கொண்டு வருகிற சத்தத்தை நோயாளி கேட்கிறான். ஓ, அவன் எவ்வளவு நடுநடுங்குகிறான்! அவனுடைய உடல் நடுக்கமும் மாபெரும் பயமும் குருவானவர் திவ்ய நன்மையுடன் அவனுடைய அறைக்குள் வருவதை காணும்போது இன்னும் கூடுதலாக அதிகரிக்கிறது. அவனை சுற்றிலும் இதோ குருவானவர் கூட பவனியாக வந்த பரிசாரகர்கள் தங்கள் கரங்களில் மெழுகுதிரிகளுடன் அவனை படுக்கையை சுற்றிலும் நிற்பதை பார்க்கும்போது அவன் இன்னும் அதிகமாக பயந்து நடுங்குகிறான். மரண அவஸ்தையில் இருப்பவனை நோக்கி ஜெபிக்கத்தக்க ஜெபத்தை குருவானவர் அப்போது ஜெபிக்கிறார். சகோதரனே, உன்னை தீய சத்துருவிடமிருந்து பாதுகாத்து உன்னை நித்திய ஜீவித்தில் கொண்டு சேர்க்கும்படியாக உன்னுடன் கூட வழித்துணையாக வரவிருக்கும் நமது ஆண்டவராகிய திவ்ய சேசு கிறிஸ்துநாதருடைய திருச்சரீரத்தை பெற்றுக்கொள் என்கிற ஜபத்தை உச்சரிக்கிறார். நோயாளியும் தன் நாவில் மகாபுருஷ திவ்ய நன்மையை வாங்கி உட்கொள்கிறான். அவனுடைய தொண்டை வறண்டு போயிருந்ததால் திவ்ய நன்மையை எளிதாக விழுங்கும்படி அவனுக்கு சிறிது தண்ணீர் குடிக்க கொடுக்கிறார். அதன் பிறகு குரு அவனுக்கு அவஸ்தை பூசுதல் அளிக்கிறார். முதலில் அவனுடைய கண்கள் மீது அவஸ்தை பூசுதலுக்கான கிருசம் என்கிற பரிசுத்த எண்ணெயை அல்லது தைலத்தை கொண்டு சிலுவை அடையாளத்தை வரைவது மூலம் அவஸ்தை பூசுதலை துவக்குகிறார். கண்களால் கட்டிக்கொண்ட பாவத்தை மன்னிக்கும்படியாக அதற்கான ஜபத்தை உச்சரித்தபடி கண்கள் மீது பரிசுத்த எண்ணெயால் சிலுவை அடையாளமிட்டு அவற்றை அர்ச்சிக்கிறார். அதேபோல் மற்ற ஐம்புலன்களையும் அர்ச்சிக்கிறார். காதுகள், மூக்கு, வாய், கைகள், கால்கள், இடுப்பு ஆகிய யாவற்றையும் இதே விதமாக பரிசுத்த எண்ணெயினால் சிலுவை அடையாளமிட்டு அவற்றிற்கான ஜபங்களை ஜெபித்தபடி அவ்வுறுப்புகளை அர்ச்சிக்கிறார். அவஸ்தை பூசுதல் அளிக்கப்படும் போது நோயாளியினுடைய கடந்த கால ஜீவியத்தில் கண்களாலும் காதுகளாலும் நாவினாலும் கைகளாலும் கால்களாலும் அவன் கட்டிக்கொண்ட பாவங்களை அவனுக்கு ஞாபகப்படுத்துவதற்காக பசாசு பயன்படுத்தப்படுகிறது. பசாசு அவனிடம் இவ்வளவு அநேக பாவங்களை கட்டிக்கொண்ட பிறகு நீ இரட்சணியமடையக்கூடும் என்று நீ எதிர்பார்க்கிறாயா என்று கூறும். ஓ, அவன் கட்டிக்கொண்ட ஒவ்வொரு சாவான பாவமும் அவனிடம் மாபெரும் பயத்தை ஏற்படுத்துகிறது. ஆனால் இப்பொழுது அந்த சாவான பாவங்கள் மனித பலவீனங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. அதை பற்றி உலக நேசர்கள் கூறும்போது சுரேஸ்வரன் நம்மை தண்டிக்க மாட்டார் என்று கூறுவார்கள். இப்பொழுது சாவான பாவங்களை அலட்சியப்படுத்துகின்றனர். சாவான பாவம் என்று ஒன்று இல்லாததைப் போல் ஜீவிக்கின்றனர். ஆனால் மரண சமயத்தில் ஒவ்வொரு சாவான பாவமும் மகா பயங்கரமாக ஆத்துமத்தை குத்தி ஊடுருவும் வாளாக இருக்கும். மூன்றாவது தியான கருத்து, இறக்கும்போது என்ன நிகழ்கிறது என்பதை பற்றி தியானிப்போமாக. அவஸ்தை பூசுதல் அளித்துவிட்டு குரு சாகர நோயாளியை தனியே விட்டு வெளியேறுகிறார். அவன் கடைசி தேவதுரிய அனுமானங்களை வாங்குவதற்கு முன் இருந்ததை விட வாங்கிய பிறகு அதிகமாக கலக்கமும் பயமும் அடைகிறான். ஏனெனில் அவனுடைய மரண ஆயத்தம் முழுவதும் மனதின் மாபெரும் குழப்பத்தினுடையவும் மனசாட்சியினுடைய மாபெரும் அமைதியின்மையினுடையவும் மத்தியில் நிகழ்த்தப்பட்டது. ஆனால் நெருங்கி வரும் மரணத்தின் அறிகுறிகள் தோன்றுகின்றன. நோயாளிக்கு குளிர் நடுக்கம் வருகிறது, குளிர்கிறது, அதே சமயம் வியர்க்கிறது, பார்வை மங்குகிறது. அவனை கவனிக்கும் நபர் யார் என்பதை அவனால் அறிய முடியாமல் போகிறது. அவன் பேச்சையும் இழக்கிறான், மூச்சு விடவும் கூடாமல் போகிறது. இந்த மரண இருளின் மத்தியில் ஓ, நான் நல்ல பாவ சிங்கத்தனம் செய்வதற்கு எனக்கு மட்டும் இன்னும் நேரம் இருந்தால், இன்னொரு நாள் எனக்கு கிடைத்தால், என் அவயவங்கள் உணர்வுடன் இருந்தால் எவ்வளவு நலமாய் இருந்திருக்கும் என்று நோயாளி இடைவிடாமல் உறக்க கூறியபடி இருக்கிறான். ஏனெனில் நிர்பாக்கிய மனிதன் தான் செய்த பாவ சங்கீர்த்தனத்தை பற்றி மாபெரும் சந்தேகங்களை கொண்டிருக்கிறான். மெய்யான மனசாப முயற்சியை தன்னால் செய்யக்கூடாமல் போனதை பற்றி உணர்கிறான். ஆனால் இனி காலம் என்பது இராது என்று காட்சி ஆகமத்தில் வாசிப்பதற்கேற்ப நேரம் என்பதும் காலம் என்பதும் நாள் என்பதும் இனி இல்லாமல் போய்விடும். இந்த உலகத்தை விட்டு புறப்பட்டு போகப் போவதை பற்றி சாகப்போகிறவனுக்கு அறிவிக்கும்படியாக மரிக்கப் போகிறவர்களுக்காக கிறிஸ்துவ ஆத்துமமே இந்த உலகத்தை விட்டு புறப்பட்டு போ என்று ஜெபிக்கத்தக்க ஜெபத்தை ஜெபிப்பதற்காக
ஜெப புத்தகத்தின் பக்கத்தை திறந்து வைத்தபடி குரு நிற்கிறார். நோயாளி, ஓ என் ஜீவியத்தின் இழக்கப்பட்ட வருடங்களே, நான் ஒரு மூடனாக வாழ்ந்திருக்கிறேன் என்று தனக்குத்தானே தொடர்ந்து கூறிக்கொண்டிருக்கிறான். ஆனால் இதை அவன் எப்போது கூறுகிறான்? உலக ஜீவிய காட்சி அவனுக்கு முடிய போகும் தருணத்தில் அவன் இதை கூறுகிறான். விளக்கில் உள்ள எண்ணெய் முழுவதும் தீர்ந்து போகும்போது அவன் இதை கூறுகிறான். நித்திய பேரின்ப மோட்சமா அல்லது நித்திய கேட்டினுடைய நரகமா என்று அவனுடைய இறுதிக்கதி தீர்வை இடப்படக்கூடிய மாபெரும் தருணம் வந்தபோது அவன் இதை கூறுகிறான். ஆனால் இதோ அவனுடைய கண்கள் உணர்ச்சி இல்லாமல் போயின. அவனுடைய சரீரம் ஒரு உயிரற்ற பிரேதத்தைப் போல் கிடந்தது. அவனுடைய கால்களும் கரங்களும் குளிர்ந்து போயின. இறுதி மரண அவஸ்தை துவங்குகிறது. சரீரத்தை விட்டு பிரியப்போகும் ஆத்துமத்தை ஏற்றுக்கொள்ளும்படி சுரேசனிடம் கெஞ்சி மின்றாடும் ஜபத்தை குரு வாசிக்க துவக்குகிறார். ஜபத்தை வாசித்து முடித்ததும் குருவானவர் நோயாளியின் நாடி துடிப்பை பார்க்கிறார். அது துடிப்பதை நிறுத்தியிருப்பதை உணர்கிறார். குருவானவர் ஒளி என்று கூறுகிறார். உடனே மந்திரித்த மெழுகுதிரிகள் கொளுத்தப்படுகின்றன. ஓ மெழுகுதிரியே, மெழுகுதிரியே, இப்போது நாங்கள் தேக ஆரோக்கியத்துடன் இருக்கும்போது உன் ஒளியை எங்களுக்கு காண்பி. ஏனெனில் மரண நேரத்தின் போது உன் ஒளி எங்களை இன்னும் அதிகமாக அச்சுறுத்துவதாகவே இருக்கும். ஆனால் நிர்பாக்கிய நோயாளியின் சுவாசமும் ஏற்கனவே மிகவும் குறைந்து போயிருந்தது. அது இன்னும் முழுவதுமாக நின்று போக துவக்குகிறது. இது சாவு மிக அண்மையில் இருக்கிறது என்பதற்கான ஒரு அடையாளமாயிருக்கிறது. மரணவஸ்தையில் இருக்கும் நிர்பாக்கிய மனிதனை பார்த்து குரு தன் குரலை உயர்த்தி, நான் சொல்வதை சொல் என்று கூறிவிட்டு, ஓ சர்வேஸ்வரா, எனக்கு உதவியாக வாரும், என்மேல் இரக்கமாயிரும். சிலுவில் அறைந்திருக்கும் என் திவ்ய சேசுவே, உமது பாடுகள் மூலமாக என்னை ரட்சித்தரலும். ஓ மகாபுருஷ தேவமாதாவே, எனக்காக பரிந்து பேசியறலும். அச்சிஷ்ட சூசேப்பரே, அதிதூதரான ஸ்ரீ மிக்கேலே, பரிசுத்தரான என் காவல் சமன்சானவரே, என் பாதுகாவலரான அச்சிஷ்டவரே, சகல மோட்சவாசிகளே, அச்சிஷ்டவர்களே, எனக்காக சர்வேசனிடம் வேண்டிக் கொள்ளுங்கள். திவ்ய சேசுவே, திவ்ய சேசுவே, திவ்ய சேசுவே, தேவமாதாவே, என் இருதயத்தையும் என் ஆத்துமத்தையும் உங்களுக்கு கையளிக்கிறேன் என்கிற ஜபத்தை குருவானவர் நோயாளியும் தன்னுடன் கூட கூறும்படியாக நிறுத்தி வாசித்தபடி ஜெபித்து முடிக்கிறார். இதோ மரணத்தின் இறுதி அடையாளங்கள். தொண்டையை சளி அடைத்துக் கொள்கிறது. அவனுடைய கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தோடுகிறது. இறுதியாக அவன் வாயை திருகியபடி வைக்கிறான். அவன் கண்களை சுற்றிலுமாக உருட்டுகிறான். உருக்குலைந்தபடி கண்கள் செருகிக் கொள்கின்றன. சிறிது நேரம் அசையாமல் இருக்கிறான். பின்னர் இறுதியாக தன் வாயை கடைசி தடவையாக திறந்தபடி ஆவியை விட்டு மறிக்கிறான். அதன் பிறகு குரு மெழுகுதிரியை நோயாளியின் வாய் அருகில் கொண்டு வருகிறார். அவன் உயிருடன் இருக்கிறானா என்பதை பரிசோதிப்பதற்காக அவனுடைய முகத்தின் அருகில் கொண்டு வரப்பட்ட மெழுகுதிரியின் சுவாலை அசையாமல் நேராக சுடர்விட்டு எரிந்ததால் அவனுடைய உயிர் பிரிந்து விட்டதை உறுதி செய்கின்றார். உடனே குரு, அவன் நித்திய சமாதானத்தில் இளைப்பாறுவானாக என்று கூறுகிறார். சுற்றியிருக்கிறவர்களை நோக்கி நோயாளி இறந்து விட்டதை குரு அறிவிக்கிறார். அவர் மோட்சத்திற்கு சென்றிருப்பதாக நான் நம்புகிறேன் என்று குரு கூறுகின்றார். அவன் இறந்து விட்டான். எவ்வாறு இறந்தான்? அவன் இரட்சணம் அடைந்தானா அல்லது நித்திய கட்டிற்கு தீர்விடப்பட்டிருக்கிறானா என்பதை யாரும் அறிய மாட்டார்கள். ஆனால் அவன் மாபெரும் சூறாவளி புயலின் மத்தியில் இறந்து போயிருக்கிறான். தங்கள் ஜீவிய காலத்தில் சரீரத்தின் மட்டில் சொற்ப அக்கறை கொண்டிருந்த நிர்பாக்கியர்களுடைய மரணம் இத்தகைய மரணமாகத்தான் இருக்கும். அவருடைய ஆத்துமங்கள் சூறாவளி புயலில் மாண்டு போகின்றன என்று இவர்களின் ஆத்துமங்களை பற்றி யோபு கூறுகின்றார். இறக்கிற ஒவ்வொரு மனிதனையும் பற்றி அவர் மோட்சம் சென்று விட்டார் என்று கூறுவதை மனிதர்கள் வழக்கமாக கொண்டிருக்கின்றனர். உண்மையில் இறந்தவன் மோட்சத்திற்கு தகுதி உடையவனாக உலகத்தில் ஜீவித்திருந்தால் மோட்சத்திற்கு செல்வான். நரகத்திற்கு பாத்திரவானாக ஜீவித்திருந்தால் நரகத்திற்கு செல்வான். இறக்கிறவர்கள் எல்லோரும் மோட்சம் செல்கின்றனரா? ஓ, எவ்வளவு சொற்ப பேர் மட்டுமே இறந்த பிறகு பாக்கியமான மோட்சத்தை அடைகின்றனர். இறந்தவனின் உடல் குளிர்ந்து போவதற்குள்ளாக ஒரு சிதைந்து போன பழைய உடையால் உடுத்தப்படுகிறான். ஏனெனில் அது அவனுடன் கூட சேர்ந்து கல்லறையில் புழுக்களால் அரிக்கப்பட்டுவிடும். அவனுடைய படுக்கையை சுற்றி ஒரு சிற்றறை அமைக்கப்படுகிறது. படுக்கையை சுற்றிலும் இருக்கும்
திரைச்சீலை இறக்கிவிடப்படுகிறது. 2 எரிகிற மெழுகுவர்த்திகள் இறந்தவனின் சிற்றறைக்குள் வைக்கப்படுகின்றன. அவன் தனியாக விடப்படுகிறான். பங்கு சுவாமியாருக்கு ஆள் அனுப்பி பிரேதத்தை எடுத்து செல்வதற்காக காலையில் வரும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறார். காலையில் குரு வருகிறார். இறந்தவன் தேவாலயத்திற்கு எடுத்து செல்லப்படுகிறான். இதுதான் பூமியில் அவனுடைய கடைசி பயணமாக இருக்கிறது. குருவானவர் தே ப்ரோஃபுந்திஸ் என்கிற 129வது சங்கீதத்தை பாடத் துவக்குகிறார். சுவாமி, பாதாளத்தில் நின்று உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன், சுவாமி என் சத்தத்தை கேட்டருளும் என்கிற சங்கீதத்தை பாடுகிறார். பிரேதம் தேவாலயத்திற்கு எடுத்து செல்லப்படும் வழியில் பார்வையாளர்கள் இறந்தவனை பற்றி பலவிதமாக கூறுகிறார்கள். ஒருவன் அவன் ஆங்காரியாக இருந்தான் என்கிறான். இன்னொருவன் அவன் 10 வருடங்களுக்கு முன்பாக இறந்து போயிருந்தான் என்று கூறுகிறான். மற்றவன் இந்த உலகத்தில் அவன் பாக்கியவானாயிருந்தான், திரண்ட பணத்தை சேர்த்து வைத்தான், நல்ல வீட்டை கொண்டிருந்தான், ஆனால் இப்போது ஒன்றையும் அவனுடன் கூட எடுத்து செல்லவில்லை என்கிறான். அவர்கள் இவ்வாறு அவனை பற்றி பேசிக் கொண்டிருக்கிற போது அவன் நரகத்தில் எரிந்து கொண்டிருக்கிறான். தேவாலயத்தினுள் அவன் கொண்டு செல்லப்படுகிறான். நடுவில் வைக்கப்படுகிறான். அங்கு அவனை சுற்றிலும் 6 மெழுகுவர்த்திகள் எரிகின்றன. சவப்பெட்டியின் அருகில் நிற்பவர்கள் அவனுடைய முகத்தை நோக்கி பார்க்கின்றனர். உடனே கண்களை திருப்பிக் கொள்கின்றனர். ஏனெனில் அவனுடைய தோற்றம் மிக பயங்கரத்தை பார்ப்பவர்களின் இருதயத்தில் ஏற்படுத்துகிறது. அவனுடைய ஆத்துமலை பாற்றிக்காக பாடற்பூசை நிறைவேற்றப்படுகிறது. மரித்தோருக்கான திவ்ய பலி பூசை முடிந்ததும் லீபராமே தோமினே, அதாவது ஆண்டவரே நித்திய மரணத்திலிருந்து என்னை விடுவித்தருளும் என்கிற பாடலை பாடுகிறார்கள். பின்னர் ஆண்டவரே அவனுக்கு நித்திய இளைப்பாற்றியை கட்டளையிட்டருளும், அவன் சமாதானத்தில் இளைப்பாறுவானாக என்கிற மன்றாட்டுடன் தேவாலய சடங்குகள் முடிவடைகின்றன. அவன் சர்வேஸ்வரனுடன் சமாதானத்தில் மரித்திருப்பானேயாகில் அவன் சமாதானத்தில் இளைப்பாறுவானாக. ஆனால் சர்வேஸ்வரனுடன் பகையுள்ளவனாக மரித்திருந்தால் எத்தகைய சமாதானத்தை அவன் அனுபவிக்க முடியும்? சர்வேஸ்வரனாக இருக்கிறவரை அவனுக்கு சமாதானம் இருக்காது. கல்லறை திறக்கப்படுகிறது. அவனுடைய பிரேதம் கல்லறைக்குள் வைக்கப்படுகிறது. கல்லறை ஒரு கல்லினால் மூடப்படுகிறது. அதிலே புழுக்களுக்கு இரையாகும்படி அவன் விடப்படுகிறான். இவ்விதமாகத்தான் இந்த உலக ஜீவியத்தின் காட்சியானது நம் ஒவ்வொருவருக்கும் முடிவடைகிறது. அவனுடைய உறவினர்கள் துக்கத்தை அனுசரிப்பதற்கான துக்க உடையை தரித்து துக்கம் கொண்டாடுகிறார்கள். ஆனால் அதற்கு முன்னதாக அவன் விட்டு சென்ற ஆசைகளை தங்களுக்குள் பிரித்து கொள்கிறார்கள். 2 அல்லது 3 நாட்களுக்கு அவ்வப்போது கண்ணீர் விடுகிறார்கள். அதன் பின் அவனை முற்றிலுமாக மறந்து விடுகிறார்கள். அவனுடைய கதி என்னவாகும்? அவன் இரட்சணித்தை அடைந்திருந்தால் நித்தியத்திற்குமாக மோட்சத்தில் பாக்கியவானாக இருப்பான். நித்திய கட்டிற்கு தீர்விடப்பட்டிருந்தால் நித்திய நரகத்தில் எரிந்து கொண்டிருப்பான். ஓ மகா பரிசுத்த தேவமாதாவே, நித்திய பேரன்பு பொக்கிஷங்களை சேர்த்து வைப்பதிலேயே இந்த ஜீவியத்தில் நாங்கள் எப்போதும் கவனமாயிருப்பதற்கான தேவ வரப்பிரசாதத்தை எங்களுக்கு அளித்திரலாம். ஓ மகா பரிசுத்த தேவமாதாவே, என்மேல் மகா சிநேகமும் இரக்கமும் உள்ள தேவரீரிடம் சோதனை வேளைகளில் நான் எப்போதும் உதவி தேடி ஓடிவர தேவையான நல்ல மனதையும் ஆண்டவரை தினமும் அதிகமாக நேசிக்கவும் தேவரீர் பேரில் உத்தமமான பக்தியை கொண்டிருக்கவும் நல்ல பாவசிங்கத்தினம் அடிக்கடி செய்யவும் தேவையான தேவ வரப்பிரசாதத்தை அருளவும் வேண்டுமென்று மன்றாடுகிறேன். ஆமேன். அச்சிஸ்ட அல்போன்ஸ் மரிய லிகோரியாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். அச்சிஸ்ட அமலோற்ப மாமரியே வாழ்க.